ஆன்மீகம் என்ற விஷயத்திலே மனிதனுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்துவதற்காகவும் ஒழுங்கான ஒரு வாழ்வியலை கொடுப்பதற்காகவும் இகபரத்திலும் மேன்மை உடைய வாழ்வை நாம் வாழ்வதற்காகவும் நமது சந்ததிகள் மிக சந்தோஷமாக வாழ்வதற்காகவும் இந்த பூமியிலே சிறப்பானதொரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க நமது முன்னோர்கள் ஏற்படுத்திய அந்த விஷயங்களை நாம் அவ்வளவு சுலபமாக விமர்சனம் செய்வது என்பது மிக தவறான ஒரு போக்காகும். இன்றைய காலகட்டத்திலே பகுத்தறிவு என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். ஏதோ ஒரு விஷயத்தை பகுத்து அறிந்து உணர்ந்து கொள்வதுதான் பகுத்தறிவு. சமஸ்கிருதத்திலே இதை விவேகம் என்று சொல்வார்கள். அதாவது பகுத்தறிவு என்பது நல்லது இது கெட்டது இது என்று இரண்டையும் பகுத்து அறிகின்ற ஒரு அறிவைத்தான் பகுத்தறிவு என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களிலே இருக்கின்ற நல்லது கெட்டது என்பதை மட்டுமே புரிந்து கொண்டு அவற்றிலே இருக்கின்ற நல்லது கெட்டது ஆகியவற்றை பகுத்து உணர்ந்து அறிந்து நம் வாழ்க்கையை நடத்தினால் மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நமது சந்ததிகளுக்கும் அது மிக சந்தோஷை கொடுப்பதான ஒரு வாழ்வாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. இன்றைக்கு ஆன்மீகம் மிகவும் தழைத்தோங்கி இருக்கின்றது. எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளை இந்த உலகம் கண்டுகொண்டு வந்திருக்கிறது. நம்மை போன்ற கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் இந்த உலகம் கண்டுகொண்டு வந்திருக்கிறது. இந்த உலகம் பார்க்காத ஒரு விஷயம் இருக்கும் என்று நமக்கு தோன்றவில்லை. காரணம், நேற்றும் நான் இருந்தேன், இன்றும் நான் இருக்கிறேன், நாளையும் நான் இருப்பேன் என்று பகவத்கீதையிலே பரமாத்மா சொல்வதற்கிணங்க அந்த பகவத்கீதையின் சாராம்சமான ஒரு குறிப்பை ஆங்காங்கே நீங்கள் கண்டிருப்பீர்கள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த 3 வரிகளை பகுத்தறிவால் உணர்வதெப்படி என்பதை நாம் காணலாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று நேற்று நடந்த ஒரு விஷயத்தை, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்லுவதாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற இந்த வரி, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. என்னுடைய மூதாதையர்களில் ஒருவர், என்னுடைய தாய்க்கு தந்தை என்று வைத்துக் கொள்ளலாம், எனக்கு மிகவும் விருப்பமான என்னுடைய தாத்தா, நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது என்னை மடியிலே வைத்து கொஞ்சி நான் அழும்போது என் தாய் தந்தையரை விட என்னை மிகவும் இனிமையாக, கனிவாக, சந்தோஷமாக எனது அழுகையை நிப்பாட்டி எனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து, எனக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தி என்னை வாழ்நாள் முழுவதும் அவரை நினைத்து பார்க்க வைக்கின்ற அளவிற்கு அன்பு செலுத்திய கடவுளை விட நான் விரும்புவது என் தாத்தாவை என்று வைத்துக் கொள்வோம். அவர் என்னை நேற்றைக்கு அழைத்துச் செல்கிறார் ரோட்டிலே. என் கண்முன்னே என்னை விட்டு அவரை மட்டும் ஒரு பஸ் இடித்து கொண்டு விட்டது. என் தாத்தா ஏற்கனவே இறந்து விட்டார், நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். அப்படி என் கண்முன்னே துடிக்க துடிக்க எனக்கு இவ்வளவு ஒரு நேசமான, அன்பான, பாசமான, என் உறவான ஒரு உயிர் அவஸ்தைப்படுகின்ற ஒரு விஷயத்தை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று அந்த வரியை எடுத்துக்கொள்ளலாமா? சரி, இன்றைக்கும் அதுபோலவே ஒரு சம்பவம் நடக்கிறது. அதையும் கிருஷ்ணர் பார்த்து, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. இன்று காலை எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பரின் வீடு இடிந்து விழுந்து விட்டது என்ற செய்தி வருகிறது. அவர் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் என்று வைத்துக் கொள்வோம். அதுவும் உண்மையல்ல, நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். அல்லது இன்று நான் காலையிலே, இன்றைக்கு நடந்து போகும்போது என் காலிலே ஒரு பைக் ஏறிவிட்டது, கால் எலும்பு ஒடிந்து விட்டது. உடனே கிருஷ்ணர் பார்த்து சொல்லி, எது நடக்கிறதோ அது மிகவும் நன்றாகவே நடக்கிறது. இப்போது நாளை நான் என்றோ ஒரு நாள் சாகத்தான் போகிறேன்.
இறக்கத்தான் போகிறேன். அதனையும் கிருஷ்ணர் பார்த்து, நீ சாக போகிறாய், எனவே எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த மூணுமே எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லவா? என்ன இவர் கடவுளாக இருந்து கொண்டு இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறாரே என்று நாம் நினைத்துக் கொள்ளலாமா? அப்படி என்றால் அந்த வரிகளிலே உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? அங்கேதான் பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரியிலும் பகுத்து உணரக்கூடிய, எது சரி எது தவறு என்று பகுத்து உணரக்கூடிய அந்த விவேகம் உள்ளவர்களினுடைய அந்த அறிவு செயல்படுகிறது என்றால் அதை எழுதியவர்களுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்?